ஹாய்ங்க. இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கிளைண்ட். எனக்கு ரெகுலர் கிளைண்ட்டுன்னு சொல்லியே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பேஜ் ஃபுல்லாமே ரெகுலர் கிளைண்ட்டாக தான் இருக்காங்க. எனக்கு நான் நியூ கிளைண்ட்டை எடுக்கிறதே மறந்துட்டேன் போல். அவ்வளோ ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒரு டைம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஃபிட்டிங் பிடிச்சி இப்போ அகெயின் அண்ட் அகெயின் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கௌசி அக்கா. இவங்க வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுத்தாங்க ஃபிட்டிங் பார்க்கறக்காக. அதுலேருந்து அனுப்பும் போதெல்லாம் 10 sarees 15 sarees அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இது செகண்ட் டைம் அனுப்பும்போது ஒரு 4 sarees அனுப்பிச்சாங்க மறுபடியும் ஒரு ஃபிட்டிங் பார்க்கறக்காக. அதையுமே வந்துட்டு அவங்க என்னன்னா நெக் டிசைன் இப்படி வேணும், இந்த சாரியில் இப்படி வேணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அந்த சாரியில் வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப பிடிச்சி இப்போ அவங்களோட ஒரு 10 saree இப்போ என் கையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ரிலேஷனோட 10 saree என் கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து அவங்களோட புது சாரீஸு யூஸ் பண்ண சாரீஸ் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எனக்கு சாரீ கட்ட பிடிக்கல, நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு. இதோட ட்ரெஸ் பிக்ஸ் இல்லை, பட் அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண ட்ரெஸ் பிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து நம்மளோட ரெகுலர் மோஸ்ட் ரெகுலர் கிளைண்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண மறக்காம DM பண்ணுங்கள்.